Hi friends, நான் உங்க சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். இன்னைக்கு நம்ம மிக்ஸியை வச்சு ரொம்பவே சிம்பிளா சூப்பரா டேஸ்டியான கோல்ட் காஃபி எப்படி வீட்லயே பண்றதா பார்க்க போறோம். எந்த ஒரு க்ரீமும் யூஸ் பண்ணாம கோல்ட் காஃபியை நம்ம வீட்லயே ரெடி பண்ணிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோல்ட் காஃபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்க எந்த பிராண்ட் காஃபி பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு டாடா காஃபி பவுடர் யூஸ் பண்றேன். நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ப்ரூ சன்ரைஸ்னு உங்களுக்கு எந்த காஃபி பவுடர் கிடைக்குதோ அதை வாங்கி கூட நீங்க செஞ்சுக்கலாம். இப்போ இது கூட 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்க 3 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு காஃபி பவுடர் எடுக்கிறீங்களோ அதுக்கு டபுளா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்பதான் ஸ்வீட்னஸ் கரெக்டா இருக்கும். இப்போ இது கூட 3-4 ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மூணுத்தையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா ஃபைனா அரைச்சுக்கோங்க. பல்ஸ் மோட்ல அரைக்க வேண்டாம், அப்படியே அரைச்சுக்கோங்க. பாருங்க, நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். எந்த அளவுக்கு கிரீமியா இருக்குன்ட்டு இப்போ இதை எடுத்து காட்டுறேன். எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. காஃபி பவுடர் நம்ம சேர்த்த கலருக்கும் இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்த கலருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. இது இன்னும் கூட ஒயிட்டா வரணும். இப்போ இது கூட இன்னும் ஒரு 2 ஐஸ் கியூப் சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம எடுத்த சக்கரை காஃபி பவுடருக்கு 5 இல்ல 6 ஐஸ் கியூப் கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். இப்போ இதை ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், கலர் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகியிருக்கு. இதே போல் 3rd டைம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மூணுலேருந்து 4 டைம் நல்லா இதே போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, அரைக்க அரைக்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். நம்ம இதை அரைக்க அரைக்க நல்லா கெட்டியாகும், கலரும் சேஞ்ச் ஆகி வரும். 2 டைம் மட்டும் ஐஸ் கியூப் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதுக்கு மேலே அரைக்கிறதுக்கு ஐஸ் கியூப் எதுவும் சேர்க்க வேண்டாம், அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கலர் டிஃப்ரெண்ட் ஆகிட்டே வருது. இது 4th டைம் நான் அரைச்சி எடுத்திருக்கேன். நல்ல கலரும் திக்னஸும் நல்லா டிஃப்ரெண்ட் ஆகி வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த கோல்ட் காஃபி மிக்ஸை மிக்ஸி ஜார்ல இருந்து வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். இந்த மிக்ஸை ஒரு ஸ்பூன் வச்சு 2-ல இருந்து 3 நிமிஷத்துக்கு கைவிடாம பிளெண்ட் பண்ணிக்கலாம். அப்பதான் இன்னமும் கலர் சேஞ்ச் ஆகி திக்னஸ் வரும். விட்டு விட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு திக்னஸா வராது. கைவிடாம ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்பூனால பண்ண கஷ்டமா இருந்தா இது போல விஸ்க் வச்சு நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு பிளெண்ட் பண்ணி விடுங்க. உங்ககிட்ட விஸ்க் இல்லைன்னா நீங்க ஸ்பூன் வச்சே கூட இதே போல பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் கோல்ட் காஃபி பிடிக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு கோல்ட் காஃபி ரொம்ப பிடிக்குன்னா கமெண்ட்ல ஒரு ஹார்ட் எமோஜி போட்டு விடுங்க. பாருங்க, 3 நிமிஷம் ஆகிடுச்சு. முன்ன இருந்ததை விட இப்போ நல்லாவே கெட்டியாகி வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் கூட கட்டியாக வேணும்னா இன்னும் ஒரு 3 நிமிஷத்துக்கு இதே போல் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த திக்னஸே போதுன்றதுனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ இதை எந்த கிளாஸ்க்கு மாற்ற போகிறோமோ அந்த கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் கோல்ட் காஃபிக்கு 3-ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த மிக்ஸை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த 3 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடருக்கு 5 பேர் தாராளமாக கோல்ட் காஃபி குடிக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் ஒரு முறை இது போல் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 1 வீக்குக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2-3 ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க. மீதமாக இருக்க கோல்ட் காஃபி மிக்ஸை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெளியே வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நீங்கள் 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளாஸில் காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் பாலை அப்படியே சேர்க்காம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு கோல்ட் காஃபி மிக்ஸை சேர்த்துக்கலாம். பாருங்க, பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது. இதுக்கும் மேலே காஃபி பவுடர் இல்லை பூஸ்ட் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு மேலே சாக்லேட் சிரப் வச்சு கார்னிஷ் கூட பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்டிலேயே கோல்ட் காஃபி ரெடி பண்ணியாச்சு. பாருங்க, எடுக்கும் போதே எந்த அளவுக்கு க்ரீமியா வருதுன்னு. ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கிற அதே டேஸ்ட்ல நம்ம வீட்லயே கோல்ட் காஃபி ரெடி பண்ணியாச்சு. இந்த கோல்ட் காஃபி பண்றதுக்கு ஒரு 20 ரூபாய் இருந்தாலே போதும். நம்ம வீட்லயே ரொம்பவே ஈஸியா ரெடி பண்ணிடலாம். நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.